ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் தான் சஃபேட் மாஸ். இது மட்டனில் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 200 to 300 grams ஆஃப் மட்டன் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அப்புறம் வந்து ஒயிட் பெப்பர் இருந்தால் அது ஒரு 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் கிட்ட போடுங்க. நெக்ஸ்ட்டு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1 கப் தயிர். இது வந்து ஒரு 50 to 100 grams இருந்தால் போதும். அதை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 hours to 3 hours கிட்ட இதை வந்து இந்த மட்டனை வந்து நம்ம மேரினேட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாமே மட்டனுக்குள்ளே செம்மையாக இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 10 கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து நம்ம ஹாட் வாட்டரில் ஒரு 15 to 30 minutes கிட்ட நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்புறம் அந்த ஆல்மண்டோட தோலை நல்லா பீல் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஷ்ரெட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஷ்ரெட்டட் கோகோனட்டோட இந்த ஆல்மண்டையும் நம்ம கேஷ்யூ நட்டையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஆனியன் மட்டும் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. அப்புறம் 3 காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸு போட்டுக்கலாம். இது நான் என்னென்ன ஸ்பைசஸ் போடணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு இப்போ நம்ம மட்டன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேனை சூடு பண்ணிட்டு ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஊற்றிக்கோங்க. கீ ஊற்றினதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த 2 காஞ்ச மிளகாவும் எடுத்து 2-3 காஞ்ச மிளகாவும் எடுத்து போட்டுக்கோங்க. இதோட நல்லா ஆனியனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 2 to 3 hours மேரினேட் பண்ண மட்டனை இந்த வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மட்டன் எடுத்து நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதையும் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா மட்டனோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு 200 ml to 300 ml ஆஃப் வாட்டர் நல்லா ஊற்றிட்டு ஒரு 60 minutes கிட்ட ஸ்லோ குக் பண்ணுங்கள். மட்டன் சூப்பராக வெந்துடும். அப்படி இல்லைன்னா வந்து குக்கரில் வச்சு ஒரு 3 to 4 விசில் வச்சிட்டாலும் மட்டன் நல்லா வெந்துடும். ஊற்றினதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நல்லா மட்டனுக்குள்ளே அந்த பேஸ்ட் நல்லா இறங்கி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நாங்கள் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஜாலர் பண்ணியிருந்தோம். ஜாலரோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஷைகுல் பார்வை. அடுத்து நான் என்ன டிஷ் பண்ணணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். see you on next video.